ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 9,000 இடங்களில் கேம்ப் போட போகிறாங்க. இவர்களில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, தகுதிகள் என்ன என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இதில் புதிய விண்ணப்பம் எப்பொழுது தொடங்குது, ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க. 9,000 இடத்துல கேம்ப் நடத்த போகிறாங்க. அந்த கேம்பில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகள் சேர்ப்பது பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 4ஆம் தேதி நடக்க உள்ளது. தமிழ்நாடு முழுக்க இதற்காக கேம்புகள் அமைக்கப்பட உள்ளன. மொத்தமாக 9,000 இடங்களில் இதற்கான கேம்புகள் அமைக்கப்படும் என சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தற்போது 1,25,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வருகிறார்கள். இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். அதன்படி கூடுதலாக 10 முதல் 15 லட்சம் பேர் வரை இத்திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளனர். அதன்படி இந்த பயனாளிகள் எண்ணிக்கை 1.45 லட்சமாக 1,45,00,000 உயர்த்தப்பட உள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான நல்ல செய்தி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குடும்ப தலைவி இல்லாதவர்கள் பணம் கிடைக்கும். ஒரு வீட்டில் அப்பா, 2 மகன், ஒரு 3 மகள்கள் இருக்கிறார்கள் என யாருக்கும் திருமணம் ஆகவில்லை, அம்மா உயிரோடு இல்லை என்றால் வீட்டில் 21 வயது நிரம்பிய முதல் பெண்ணுக்கு பணம் தரப்படும். அவர் குடும்ப தலைவி இல்லை என்றாலும் மகளிர் உரிமை தொகை மூலம் பணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் மூலம் மீண்டும் நிராகரிக்கப்பட்டவர்கள் வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விவாகரத்து பெற்றவர்களும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. கடந்த முறை சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்கள் பணம் வழங்கப்படவில்லை. அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெற கூடிய பெண்கள் இத்திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் 1000 பெறுவதற்காக விண்ணப்பம் செய்யலாம் என சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்கிறார்கள். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும். ஆனால் அதற்கான ரேஷன் கார்டு உள்ள எல்லோரும் இத்திட்டத்தின் கீழ் பணம் தரப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாறாக விண்ணப்பத்தில் உள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவரும் வழங்கப்படும். தகுதி இல்லாதவர்கள் பணம் வழங்கப்பட வாய்ப்பில்லை என சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் தகுதி இல்லாத, யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும், 2வது பெண்ணுக்கும் பணம் தரப்பட மாட்டாது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்காக 2வது பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கினால் கிடைக்காது. என்னென்றால் ஒரு வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தரக்கூடாது என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒரே வீட்டில் 2 பெண் இருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு வருது, ஒரு பெண்ணுக்கு வரலைன்னா அவங்க புதிய ரேஷன் கார்டு வாங்கி அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கள ஆய்வில் ஒரு வீட்டில் 2 ரேஷன் கார்டு இருந்தால் அந்த 2வது ரேஷன் கார்டு நீக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 2 ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, அந்த 2 ரேஷன் கார்டு ஒரே வீட்டில் இருக்குன்னா ஒரு ரேஷன் கார்டு நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுக்குறாங்க. அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்காது. அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றால் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு பொருந்தும் அவர்களுக்கு பணம் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. புதிதாக திருமணமாகிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர்கள் தான் தகுதியானவர்கள், தகுதியற்றவர்கள் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் யூஸ் பண்ணால் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.